ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். தொழில் உத்தியோகத்துக்கே என்று அமைக்கப்பட்ட ராசி, கர்மத்துக்காகவே அமைக்கப்பட்ட ராசி. அந்த ஈஸ்வரன் சிவபெருமானால் படைக்கப்பட்ட சனி பகவானால் ஆளுகின்ற ராசி. சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பெற்றவர். சனி பகவான் தன் ஆட்சி வீட்டுக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாரு. அடுத்த நாட்களில் சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் மிகச்சிறிய பலங்களை கொடுக்குறாரு. சுயசாரம் மாற போகிறாரு. வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி சுயசாரம் மாறுறாரு. அட்சய திருதி அன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அட்சய திருதி அன்னைக்கு 2 அற்புதம் நடக்குது. கூடுதலாகவும் சொல்லலாம், நிறைய அற்புதங்கள் நடக்குது அன்றைக்கி. சரியா நேர்களே, நம்ம வேத ஜோதிடத்தில் பார்த்தோம்னா நிறைய நடக்குது. அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு. அன்றைக்கி சனி பகவானும் நட்சத்திர சாரம் மாறுறாரு. 400 நாளைக்கு அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார், தன் சுயசாரத்தில் இருப்பார். அவர் சாரம் பாருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போராட்டாதிலேருந்து உத்திரட்டாதிக்கு போகிறாரு. உத்திரட்டாதி சுயசாரம் ஒரு ஜனன அமைப்புன்னு சொல்ல முடியாது. இது ராசி கோச்சார பலன்கள் தான், பொது தான். கோச்சார பலத்தில் சனி பகவான் சுயசாரத்தில் போகிறது, குரு வீட்டில் போகிறது ஒரு வகைக்கு நல்லதாக தான் பார்க்கப்படுகிறது. உத்திரட்டாதி அவருடைய 3ஆவது நட்சத்திரம். புசம், அனுசம், உத்திரட்டாதி 3ஆவது நட்சத்திரம், குரு வீட்டில் இருக்கிற நட்சத்திரம். வீடு கொடுத்த குருவும் கேந்திரமாக இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான், ரொம்ப பிரச்சனைலாம் இருக்காது. பலன்கள் தான் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உத்திரட்டாதி முதல் பாதத்துக்கு போகிறாரு. 30/4/2025 சித்திரை 14ஆம் தேதி அவர் சஞ்சரிக்கிறாரு. 400 நாட்கள் இருப்பார். இதில் இடையில் வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் ஆணி 29ஆம் தேதி, அதாவது 12/6/2025 வக்ரமாகி பின்னோக்கி வராரு. உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், அடுத்து பூரட்டாதி 4ஆம் பாதம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி போகிறாரு. ஸோ அவரோட வக்கர காலம் 12/6/2025 28/11/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலம், 5 மாதம் சொல்லலாம், 4.5 மாதம் சொல்லலாம். 4.5 மாத காலம் ஒரு வக்கர நிதியில் இருக்கிறாரு. ஆனால் ராசி மாறலை, மீன ராசியில் தான் இருக்கிறாரு. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. இதனை ஏன் முன்னாடி சொல்லிடுறேன்னா, உங்கள் ராசிநாதனுடைய நிலைப்பாடு தெரியணும் உங்களுக்கு. மற்ற கிரகங்கள் எவ்வளவு பலன்களை கொடுத்தாலும் சரி, சாதக பாதங்கள் இருந்தாலுமே ராசிநாதன் ஒரு நல்ல அமைப்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ சனி பகவான் நட்சத்திர சாரம் பயிற்சி அடைகிறாரு. அதே நேரத்தில் 12/6/2025 ஆணி 29 வக்கரகதியில் பின்னோக்கி வராரு. சரியா நேர்களே, வக்கரகதியில் எப்படி சார் பின்னோக்கி வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், போராட்டாதி 4ஆம் பாதம் மறுபடியும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி போகிறாரு. இயல்பு நிலையில் முன்னோக்கி போகிறாரு, நேர்கதியில் பயணிக்கிறாரு. இதுதான் அடுத்து வருகின்ற அவருடைய நிலைப்பாடு. ஸோ 28/11/2025 வரைக்கும் சனி பகவானுடைய நிலைப்பாடு இதுதான். 30/4/2025 28/11/2025 வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலத்துக்கு, சரியா, பிப்ரவரியிலிருந்து நவம்பர் கடைசி வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது மகராசி நேயர்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் ராசிநாதனை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவரை வச்சு தான் உங்களுக்கு ஓடுது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர் தான், குடும்பத் தலைவர். உங்கள் ராசிக்கு உடையவர்னால் மனதுக்கும் உடலுக்கும் உடையவர் அவர் தான். நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் சரி, மனம் உடல் நல்ல நிலைமையில் இருக்கணும்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஆள் சோர்ந்து போயிருங்க, டயர்டாகிட்டீங்க, மன ஒரு நிலையில் இல்லை, ஆசிலேஷன் மைண்டில் இருக்கிறீங்கன்னா சனி பகவான் சரியில்லைன்னு அர்த்தம். அது மாதிரி குடும்பத்துக்கு அவர் தான். குடும்பம், தனம், பணப்பழக்கம், பேச்சுவார்த்தை, நீங்கள் ஈடுபட காரியம் எல்லாத்துக்குமே சனி பகவான் தான் வருவார். ஸோ ராசிநாதன் ரொம்ப முக்கியம். அடுத்து வருகின்ற ஒரு 400 நாட்கள், ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து அங்கிட்ட ஒரு 400 நாட்கள் அவர் சுயசாரத்தில் தான் போகிறாரு. இடையில வக்கரம் அடைகிறாரு. ஓகே நேர்களே, இதனால் பலன்கள் எப்படி சார் இருக்குது அதைத்தான் பார்க்கணும். பலன்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறைய பலன்கள் சொல்லியிருக்கேன், ராசி பலன்கள் மகர ராசிக்கு. அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். நான் பலன்கள் ஒரு பக்கம் சொல்கிறதா இருந்தாலுமே கிரக நிலையில் அப்டேட் பண்ணுவேன். ஒரு ஜோதிடர் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் முக்கியமாக. அதுதான் ஜோதிடருக்கு ஒரு அழகு. சும்மா பலன்கள் சொல்கிறதெல்லாம் வேறு மாதிரி, உங்களை திருப்திப்படுத்துறதெல்லாம் வேறு மாதிரி. நிலைப்பாடு சொல்லணும், சஞ்சாரத்தை சொல்லணும். சரியா நேர்களே, இதே நேரத்தில் இன்னொரு அற்புதம் நடக்குது. சுக்கிரன் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். ஏப்ரல் 13ஆம் தேதியில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அவர் 7 மணிக்கு திரும்பி 4ஆம் இடத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. 31/5/2025 முன்னாடி மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் மார்க்கிங் அவர் 4ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. அடுத்து 5ஆம் இடம், 6ஆம் இடம் குருவோட சேருவார். ஸோ சுக்கிரன் நிலைப்பாடு நல்லா இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொன்ன மாதிரி சுக்கிரன் சனி பகவான் பயிற்சி அடைகிறாங்க. சரியா, சனி பகவான் நட்சத்திர பயிற்சி, சுக்கிரன் ராசி பயிற்சி அடைகிறாரு. புதனும் ஏப்ரல் 30ஆம் தேதி ராசிக்கு நல்லா இடத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, ஸோ மகர ராசிக்கு வேண்டிய 3 கிரகங்களுமே தன் நிலைப்பாடை மாற்றுறது நல்லா ஆகுது.
இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் ரெஃப்ரெஷ் அப்படிம்பாங்க. கிரகங்கள் தங்களுக்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிறாங்க. சரியா? இந்த ரெஃப்ரெஷ் ஆகிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு 400 நாளைக்கு எப்படி பலன்கள் இருக்கும்னு நான் வந்து சொல்கிறேன். அது சனி பகவானை வச்சு தான் சொல்கிறேன். மற்ற கிரகங்கள் கொடுக்குறதெல்லாம் வேறு. சனி பகவான் வந்து ராசிநாதன் 2ஆம் இடத்துக்குடையவர். 1ஆம் இடம் 2ஆம் இடம். சரியா? மனம், உடல், அடுத்து குடும்பம், கையில் பணப்பழக்கம், உங்களோட செயல்பாடு, உங்களோட பேச்சுவார்த்தை, இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் காரணகர்த்தமாக இருப்பார். அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அதை பொறுத்து அடுத்து வருகின்ற 400 நாளுக்கு எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம டீமில், அதாவது எங்கள் போதி ஜோதிடத்தில் நிறைய நேயர்கள் பார்க்குறீங்க. நம்ம ஜோதிட சேனலில் வந்து நிறைய நேரில் பார்க்குறீங்க. ரிட்டன் வியூவர்ஸ் எல்லோரும் பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதுபோக எங்கள் டீமில், எங்கள் போதி ஜோதிடத்தில் எங்கள் ஸ்டாஃப்லாம் நிறைய கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்க, எனக்கு உதவி பண்ணுறாங்க, ஜாப் ஒர்க்லாம் பார்க்குறாங்க. அதனால் இந்த வீடியோ வாயிலாக கேட்குற மகர ராசினியர்களுக்கு லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 2000 லைக் கொடுங்க. நீங்கள் 1000 கணக்கில் பார்த்தாலுமே ஒரு 2000 லைக் இருந்துச்சுன்னா எனக்கு அடுத்து ஃபார்வேர்டு ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்தடுத்து நான் தகவல் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேனலுக்கு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும். ஒரு ரிக்வஸ்ட்டாகவே கேட்குறேன், அன்புடன் கேட்குறேன், உங்களில் ஒருவனாக கேட்குறேன். அதனால் வீடியோ பார்க்குற மகர ராசினியர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுற கேள்விகளுக்கு நான் பலன் சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ஜாதகத்தெல்லாம் அனுப்புகிறீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் குறைகளை மட்டும் சொல்லுங்கள். கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, எந்த பிரச்சனையை சொல்லுங்கள். பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன். ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லுங்கள். டேட்டா பொறுத்து டைம்லாம் அனுப்பி ஜாதகமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் வந்து ராசி பலன் பார்க்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக கேள்விகளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நிறைய நேரில் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் பலன் சொல்கிறேன். சரியா? ஓகே. இப்போ வந்து நம்ம பலனுக்குள்ளே வருவோம். பலன் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நிறையெல்லாம் பேசலை நேர்களே, ஷார்ட்டாக தான் பேசுகிறேன். சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சனி பகவான் வந்து நட்சத்திர பெயர்ச்சி ஆகிறாரு. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் அதிகப்படுத்துவீங்க. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, படிப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். வெக்கேஷன் லீவ் முடிஞ்சு அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் படிப்பு மிகச்சிறப்பாக படிப்பீங்க, நல்ல விதமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி. அரசு வேலைனா அதில் ஜனன ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கணும். அதுக்கு வந்து கோச்சாரத்தில் சூரியனும் செவ்வாயும் சம்மந்தப்படணும். இப்போ செவ்வாய் கொஞ்சம் சம்மந்தப்படுறாரு, ராசியை பார்க்குறாரு. சூரியனும் 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடம் பார்க்குறாரு. ஸோ இந்த சித்திரை மாதம் நல்லா தான் இருக்கும். அடுத்த ஐப்பசி மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தையும் சூரியன் பார்ப்பார் 5ஆம் இடத்துல இருந்து. ஸோ சித்திரை வைகாசி வந்து அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஓரளவு சாதகமாக அமையும் மகர ராசி நேயர்களுக்கு. அது அரசு வேலையாக இருக்கலாம், இல்லைனா அரசு சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம். வாட்டர் மேபி சித்திரை வைகாசி 2 மாதம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ வேலைவாய்ப்பு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து புதுசாக வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கடன் வாங்கினாச்சும் வீடு வாங்கிடுவீங்க. சரியா? புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கலாம், வண்டி வாகனத்தை மாற்றலாம். வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அதேமாதிரி புதிய வருமானத்துக்கான ஆதாரம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த காரியங்கள் வந்து வெகு சிறப்பாக இருக்கும். சனி பகவானுடைய நட்சத்திர சாரம் வெகு சிறப்பாக இருக்கும். வந்து உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு போகிறாரு. உத்திரட்டாதி 1ஆம் பாதம் நல்லாயிருக்கும். அரசு தொடர்புக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். தகப்பன் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். தொழில் பண்ணுறவங்க வந்து நேரம் வந்து நல்லா பண்ணலாம். ஜனன ஜாதகம் செக் பண்ணிக்கோங்க. தொழிலை முதலீடு பண்ணலாம், அந்த காலத்தில் முதலீடு பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். குறிப்பாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குறவங்க, அணுமின் நிலையத்தில் வேலை பார்க்குறவங்க, காற்றாலை மின்சாரம், அது நிறைய மின்சாரம் இருக்குது. நீர் மின்சாரம், காற்று மின்சாரம், அணு உலை மின்சாரம், இது மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நல்லாயிருக்கும். சயின்டிஸ்ட் வேலை பார்க்குறவங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தகப்பன் உறவுகள் நல்லாயிருக்கும். ஸோ சனி பகவான் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸுக்கு நல்லாயிருக்கும். சாஃப்ட்வேர் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சாஃப்ட்வேரில் 2 இருக்குது. சில பேர் வந்து அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஐடி கம்பெனி வச்சுருப்பாங்க. சில பேர் ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? புதன் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ஸோ சனி பகவான் உத்திரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பயணம் பண்ணுறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குங்க. சரியா நேர்களே? அடுத்து வருகின்ற ஒரு 4 நாளுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சொல்கிறேன் சார், எனக்கு நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சனி பகவானுடைய நிலைப்பாடு சரியில்லாமல் இருக்கும். அதுபோக வந்து மற்ற கிரகங்கள் உங்கள் ராசி லக்கணத்துக்கு தொழில் கிரகங்கள், ராசி லக்கணத்துக்கு 10, 11 கூடியவர்கள் 9, 10, 11 கூட எடுத்துக்கலாம். தர்ம கர்ம லாபஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாலுமே சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு வேண்டிய பரிகாரம் பண்ணணும், இல்லைன்னா வழிபாடு பண்ணணும். அப்படி இருக்கிறவங்க வந்து அனுப்பிவிடுங்க, நான் பார்த்து சொல்லுவேன். அது ஜனன ஜாதகத்தை பார்க்குறது, அதுக்கு வந்து பணம் கட்டி பார்க்கணும். அதுக்கு ஷெடியூல் படி தான் பார்ப்பேன் நான். அது ஒரு முறைப்படி வரும்.
அது வந்து கொஞ்சம் கூடுதல் தகவலோடு பார்க்கணும். ஓகே நேர்களே, அடுத்து வந்து சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்குறாரு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து ஒரு 400 நாட்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். கிட்டத்தட்ட 13.5 மாதம் பயணம் பண்ணுவார். சரியா? அந்த 13.5 மாதத்தில் இடையில வந்து வக்கரமும் அடைஞ்சு ரிட்டர்னில் போவார். இயல்பு நிலை திரும்பி நேர்கதியில் போய் நிற்பார். இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கவங்களுக்குலாம் ஓரளவு நல்லபடி ஆயிரும். இவ்வளோ நாளாக மருந்து மாத்திரை மாற்றி மாற்றி சாப்பிட்ருப்பீங்க, எதை தின்னா பித்தம் தெளியும்னு. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். ஓரளவு கரெக்டாக இருக்கும். சரியா? இந்த சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க, ஆயில் முழுக்க மாத்திரை சாப்பிட்றவங்களுக்குலாம் ஓரளவு மாத்திரையோட அளவு குறையும். சரியா? நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகிரும். உடம்பு கண்டிஷன் நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் அதனால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்ப விசேஷத்தில் உங்களோட முக்கியத்துவம் இருக்கும். குடும்ப விசேஷம் எதுவும் நடந்துச்சுன்னா உங்களோட இன்வால்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட இன்வால்மெண்ட் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வாரிசு உருவாவதுக்கு நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. திருமணத்துக்கு காத்துக்கிறவங்களுக்கு நல்லதொரு தகவல் வந்து சேரும். சொந்த வீடு கனவாகும். சரியா? சிலர் லோன் போட்டுனாச்சும் வீடை கட்டி முடிப்பீங்க. அந்த அமைப்புக்கு எல்லாமே கிடைக்கும். இருப்பினும் பேச்சில் கவனமாக இருங்க. யாராவது சவுறு செஞ்சுட்டா நீங்கள் தலை குனிகிற மாதிரி இருக்கும். மற்றவங்க செஞ்ச பள்ளிக்கு நீங்கள் ஆளாகிற மாதிரி இருக்கும். அதனால் மற்றவங்க பேச்சுக்கு நீங்கள் வந்து செவி சாய்க்க வேண்டாம். மற்றவங்க பேச்சிலும் தலையிட வேண்டாம். தான் உண்டு தலை வேலை உண்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எடுத்த காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தடை வந்தாலுமே அந்த நிலை மாறும். இனி தொட்டதெல்லாம் தொடங்கும். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி வரும். சரியா? அது முறையான சிகிச்சை எடுத்துட்டிங்கன்னா அது குணமாயிரும். பிறந்த வீட்டு பிரச்சனைகள்லாம் ஓரளவு சரியாகி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் நல்லா சார்ட் அவுட் ஆயிரும் பெண்களை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி மகர ராசியில் வந்து நல்ல வேலை, பதவி, சம்பளம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. மனதுக்கு பிடித்த இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து வருகின்ற 4 நாட்களில் உங்களுக்கு வந்து பண உறவு நல்லா இருக்கும். பங்கு சந்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அதுபோக இடையில ராகு கேதுகள் வேறு பயிற்சி ஆகிறாங்க. அது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போகும். ராகு கேதுகள் வந்து மே 18ஆம் தேதி ராகு வந்து 2ஆம் இடத்துக்கும், கேது வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். அப்படி இருந்தாலுமே ராகு வந்து சனி பகவானோட லிங்கில் தான் இருக்கிறாரு டிசம்பர் 15 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இவருடைய வழிபாடு பண்ணுங்கள். கற்பனசாமி வழிபாடு பண்ணணும், ரொம்ப முக்கியம். கற்பனசாமி இல்லைனா காலபைரவர் வழிபாடு மிகச்சிறப்பாக தரும். இடையில செவ்வாய் வேறு பார்ப்பார். ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வேறு 8ஆம் வாரம் வேலை சனி பகவானை பார்ப்பார். ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிவன் கோயிலுக்கு தான் அடிக்க தூரம் போகணும். ஒரு சனிக்கிழமை சிவன் கோயில், ஒரு சனிக்கிழமை கற்பனசாமி. இதை மாறி மாறி நீ கும்பிட்டுட்டே இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பார்வை சனி பகவானுக்கு படும். சரியா நேர்களே? செவ்வாய், சனி, ராகு இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். உடல் அசதியை கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிறதில்ல ஆள் சோர்ந்து போயிடுவீங்க. சரியா? அந்த காலகட்டம் இருக்கும். ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. போதி ஜோடத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரியா நேர்களே? நீங்கள் ஜாதகத்திலலாம் பார்க்கவே வேண்டாம். நம்ம ஆண்டவ முன்னியத்தில் நம்ம சேனலை பார்த்துட்டு நான் சொல்கிற டேட்டில் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வழிபாடை பண்ணிவிட்டு சில காரியங்களை பண்ணினீங்கனாலே அப்படியே நார்மலாக போய்கிட்ருக்கோம். 100க்கு 50% போயிடும். அதுக்கு மேலே உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பு, லக்கண, தசாபுத்தி அமைப்படி போகும். நான் 100க்கு 100 நான் பலன் சொல்வேன்னு நினைக்காதீங்க. யாராலும் சொல்ல முடியாது. தனிப்பட்ட மகர ராசினியர்களுக்கு பலன் சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்தா தான் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியும். இது கோச்சாரம், பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்கிறது. மனதுக்கும் உடலுக்கும் உள்ள பலன்கள். சரியா? நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், திருப்பி இந்த இடத்துல லாபப்படுத்துகிறேன். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் நட்சத்திர சாரம் பண்ணுறதுனால ராசி பலன்கள் எடுத்துட்டோம்னா புதிய கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நிறைய பயணங்கள் இருக்கும், பிரயாணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். இருப்பினும் உடல் நலம் நல்லாயிருக்கும். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல அவசியம் இல்லை. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏறிக்கிட்டு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பிள்ளைகளோட உயர் படிப்பு, திருமண அமைப்பு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து, வீடு, மனை எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணுவீங்க, மாற்றி அமைப்பீங்க, ரெக்டிஃபிகேஷன் வேலையெல்லாம் பண்ணுவீங்க. 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. சரியா? சமுதாயத்தில் அந்தஸ்து வரையும் சொத்து விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். சொசைட்டியில் நல்லா இருப்பீங்க. புகழ், அந்தஸ்து அதெல்லாம் கிரெடிட் இருக்கும். ஆனால் அப்பா வழி சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்பா வழி பங்காளி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, விரைய சாணத்தையும் பார்க்குறாரு. சில பொருளில் விரயம் ஏற்படலாம். அதே மாதிரி கொஞ்சம் காரிய அனுகூலமாகிறதுக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்கும். டக்குன்னு முடியாது. ஏன்னா விரைய சாணத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் இழுபறி இருந்துகிட்டு தான் இருக்கும். பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி வேலை பளுவு அதிகமாக இருக்கும். கூடுதலாக வேலை இருக்கும். புதிய வாய்ப்புகள் நிறைய வரும். அதாவது உங்களால் சமாளிக்க முடியாது. நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, உங்களை நம்பி நிறைய பொறுப்புகள் வரும். அதனால் என்ன தூக்கம் கட்டு போகும். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாருன்னா என்ன,
அல்டிமேட்டாக வந்து தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கத்திலே நிறைய சிந்தனைகள் வரும். அதை பண்ணவா இதை பண்ணவா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து நல்லா இருப்பீங்க. பொருளாதார இதில் நல்லா கையில் காசு பணத்தை கொடுத்துருவார். ஆனால் தூக்கத்தை கெடுத்துருவார். இதான் சனி பகவான் செய்வார். சரியா? 3ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்த்தா அதான் கையில் காசு பணத்தை கொடுத்துருவாரு. மற்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. தூக்கம் கெட்டு போயிடும். இப்போ வேறு சம்மர் டைம். சென்னையில் எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னையில் எப்போயுமே பவர் கட் இல்லை. மற்ற இடத்துலலாம் நிறைய பவர் கட் ஆகுது. நேற்றெல்லாம் மதுரையில் போட்டு எடுத்துட்டானுங்க 2 மணி நேரமாக 3 மணி நேரமாக. நிறைய இடத்துல பவர் கட் ஆகுது. சரியா நேர்களே? அது வேறு ஒரு காரணமாகவும் இருக்கும். ஸோ எல்லாம் கூட்டி கழித்து வரும்போது மகர ராசி நேர்களுக்கு தூக்கம் கெட்டு போகும். கவனமாக அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு இன்வெர்ட்ரு பேட்டரி எதனாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உடல் நலத்தையும் நம்ம பார்க்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஜோதிடமும் ராசி பலன்லையும் அந்த அமைப்பு இருக்குது. பொதுவாக வந்து சம்மர் டயத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடும் இருக்கும். ஏன்னா சம்மர் டயத்தில் வந்து கன்சம்ஷன் அதிகமாகும். பொதுவாகவே சம்மர் டயத்தில் மின் தட்டுப்பாடு இருக்க தான் செய்யும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஓகே நேரில் எதையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். நீங்கள் ஜோசியம் பார்த்தாலும் சரி, வேறு எது பார்த்தாலும் சரி, ப்ராக்டிக்கல் லைஃபோட மேட்ச் பண்ணி பார்க்கணும் நேர்களே. சரியா? அப்போ தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கலாக அது சக்ஸஸ் ஆகுதா, நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு பார்க்கணும். அப்படி பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு காரியம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும். ரைட்டு. வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரனாக தான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா? சூரிய பகவான் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. அதனால நல்லாயிருக்கும். அவர் வந்து ராசிக்கு வந்து 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம். ஆனி மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் ராசிநாதனை வச்சு பார்க்கும்போது வேலை பார்க்குறவங்க, குறிப்பாக அரசு வேலை பார்க்குறவங்க அதிகாரிகிட்ட கவனமாக பேசுங்க, கவனமாக இருங்க, பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, வேறு கட்சியில் இருந்தாலும் சரி, சொல்லும் வார்த்தையில் கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அது பெரிய பிரச்சனை சர்ச்சையாயிரும். அதனால் மீடியாவில் பேசும்போதும் சரி, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது சரி, கவனமாக இருங்க. அது என்ன ஆகும், அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். நம்ம சொன்ன வார்த்தை வந்து வேறு மாதிரி திரிச்சு பேசப்படும். திருவோண நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுது. நல்ல லாபகர நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு நண்பர்கள் நல்ல உதவி பண்ணுவாங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். சரியா? உங்களை எதிர்த்தவர்கள் கூட உங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக போயிடுவாங்க. ஸோ திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி நல்ல வித பலனை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? நட்சத்திரநாதனும் நல்ல நிலைமைக்கு வரல. 7ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு வரதுனால அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க வந்து எதுலேயும் கொஞ்சம் ஹேர் பண்ணி தான் இருக்கணும். புதிய தொழில் முயற்சிகளில் அனுபவசாலிகளோட ஆலோசனை வாங்கிக்கோங்க. நீங்கள் தொழில் வியாபாரத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இருப்பாங்கள்ல, உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், இல்லைனா நட்பு வட்டத்தில் இருக்கலாம். அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. அது வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதுங்க லாபம்லாம் நிறையா இருக்குது. நல்லாவே தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் சில பிரச்சனை சில நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். அந்த பிரச்சனைக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? பிரச்சனையும் சொல்லியிருக்கிறேன், அதை நீங்கள் எப்படி தீர்த்துக்கலாம் அதையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ ரெண்டையும் சொல்ல வேண்டியது ஜோதிடர் கடமை. சரியா? அதை பண்ணிக்கோங்க. வியாபாரிகள் எப்படி சார் இருக்குன்னா, வியாபாரிகள் நல்லா இருப்பீங்க. கடையை கொஞ்சம் அழகுபடுத்துவீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. புது வேலையாட்கள் நல்லபடியாக அமைவாங்க. வியாபாரத்தில் ஒரு உத்திகள் இருக்கும். அதனால் நல்லபடியாக சேல்ஸ் ஆகும். திடீர் லாபம் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் வந்து சேரும். நீங்கள் வியாபார விஷயமாக வெளி மாநிலம் வெளிநாட்டு கூட போயிட்டு வரலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதேமாதிரி ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகஸ்தர்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு குடைச்சலை கொடுத்துருந்த மேலே அதிகாரியெல்லாம் ஓரளவு வாயடைச்சு போயிடுவானுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்காக நின்று போன பதவியெல்லாம் வரும். அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்கள்ல ப்ரொமோஷனுக்கு, அவங்களுக்கெல்லாம் இனிமேல் கிளியர் ஆகி நல்லா டக்குன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் வாக்குவாதம் வேண்டாம். சரியா? இந்த காரியம் பண்ணாலுமே ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. சரின்னு போயிருங்க. அதான் நல்லது. சரின்னு போகிறது சால திறந்தது. ஓகே நேர்களே, இப்போ சனி பகவான் வந்து சார பயிற்சி எடுக்கிறாரு. நட்சத்திர சார பயிற்சி மாறுறாரு. இது ஒரு பயிற்சி மாதிரி தான். ஒரு கிரகம் ராசி மாறுறது தான் பயிற்சி கிடையாது. நட்சத்திர சார மாறுறதும் பயிற்சி தான். தன் நிலைப்பாடை மாற்றுதுன்னு அர்த்தம். சரியா? அதனால் வந்து மகர ராசினியர்களுக்கு சனி பகவானை முன்னிட்டு இந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும். நான் இந்த வீடியோவில் வந்து மற்ற பலன்கள்லாம் சொல்லலை. உங்கள் ராசிநாதனை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம், அதுபோல் அவருடைய காரகத்துவம், அவருடைய பார்க்கும் இடங்கள், இதை வச்சு தான் சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து வேலைக்கார கிரகம். வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களை காட்டிலும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக குரு வீட்டில் இருக்கிறனால கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, காலேஜில் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் வருமான வரி, அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸு இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க,
இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க இதெல்லாம் அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் வந்துடும். அதுபோல் தனியாரில் கோயில் குளம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, நகைக்கடைக்கு வட்டி கொடுத்து வாங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு வீட்டில் இருக்கிறார் அல்லவா, அதை சிறப்பாக செய்வார். குருவுக்கு கேந்திரமாக வராரு. இது ஒரு அற்புதம். சனி பகவான் ஒரு புனிதமான இடத்துல, புனிதர் வீட்டில் அவருக்கு கேந்திரமாக, குருவுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வருது, நல்லது. குரு ஒரு தனகாரகன், எல்லாத்துக்கும் பொருளை கொடுக்குறவரும் அவர் தான், புத்திரகாரனும் அவர் தான். இருந்தாலும் குருவுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. தனகாரனுக்கு 10ஆம் இடத்துல தொழில்கார வர்றதுனால நல்லாயிருக்கும். சரியா, நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும். அந்த ஒரு வார்த்தையோடு சொல்லி நிறைவு பண்ணலாம். நம்ம உள்ளே போயெல்லாம் ரொம்பலாம் ஊற்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மங்களகரமாக இருக்கும். குருவுக்கு கேந்திரமாக சனி பகவான் வர்றது நல்ல விஷயங்க. சரியா, சனி பகவானால் உங்களுக்கு இனிமேல் பெரிய டார்ச்சர்லாம் இருக்காது. இந்த ராகு சகவாசம் மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு இருக்குது. அதுலேருந்து அவர் வெளியே வந்துட்டார்னா ரொம்ப பரிபூர்ணமாக இருவார். சரியா, அந்த நாளும் வரும். அந்த திருநாளும் அந்த இனிய நாளும் சீக்கிரம் மகர ராசிக்கு வரும். மிகச்சிறப்பாக இருப்பீங்க. ராசிநாதன் பரிசுத்தமாக ஒரு புனிதராக வரும்போது ரொம்ப உங்களை பரிசுப்படுத்துவார். நல்லா மாறுவீங்க. சரியா, தேவையில்லாத பழக்க வழக்கம்லாம் போயிடும். ஆள் நல்லா தனக்குத்தானே யோசிப்பீங்க. ஒரு சுய பரிசோதனை இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சரஸ்தன்மை இருக்கும். ரெஃப்ரெஷ் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, நல்லாயிருக்கும். நான் அடுத்து அவர் வக்கரத்தை ஒட்டி ஒரு வீடியோ போடுறேன். 12/6/2025 வக்கரம் அடைகிறாரு. அந்த டயத்தில் அவர் ஒரு வீடியோ போடுறேன் சனி பகவானுக்காக. மற்ற நேரம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் போடுவேன். நான் மற்ற பலன்களை சொல்லுவேன். சரியா, ஒரு ராசிக்கு பலன்கள் ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. மற்ற 9 கிரகங்களை வச்சு தான் சொல்ல முடியும். சில நேரத்தில் சில கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் வரும். இந்த அட்சய திருதியை முன்னிட்டு நல்ல கிரக ஆதிக்கம் இருக்குது. சரியா நேரில் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம், அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் நீசபங்கு அடைகிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல மிதுன இலக்கணத்தில் தான் அந்த அட்சய திதி நேரம், பூஜை நேரம். அதனால் மறுபடியும் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். வருகிற ஏப்ரல் 30 அன்றைக்கி தான் சனி பகவான் நட்சத்திர பயிற்சி மாறாரு. அன்றைக்கி காலையில் 9 to 10 சரியான நேரம் 9:45 அந்நேரம் வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. மகாலட்சுமி குபேர சிலையை வச்சு ஒரு பூஜை பண்ணிடுங்க. வெள்ளை பூக்களால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுங்கள். அந்த சுலோகத்தை சொல்லுங்கள். மகர ராசிக்குன்னு ஒரு சுலோகம் இருக்குது, மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நான் பழைய வீடியோவில் அனுப்பியிருக்கிறேன். அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, அந்த மந்திரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் வேணால் கொடுக்குறேன் நான். சரியா நேரம் மகர ராசிக்குன்னு அதை சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் படிங்க. ஓகே ரைட் நேயர்களே, நல்ல விதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். சனி பகவானும் இப்போதைக்கு நல்ல நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை காட்டிலும் நான் சப்ஸ்கிரைப் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நன்றி தான். இருந்தபோதிலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு நீங்கள் ஒரு உதவி உபகாரம் பண்ணுறதா இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய போடுறேன். நிறைய கண்டென்ட் இருக்குது. நிறைய நேயர்கள் பிரச்சனையை சொல்கிறாங்க. கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, கொடுத்த பணம் வாங்க முடியல, தேக ஆரோக்கிய பிரச்சனை, நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் ஜோதிட ரீதியாக, அது ராசி ரீதியாக அதுக்கு பலன்களை சொல்கிறேன், பரிகாரம் சொல்கிறேன், பரிகார ஸ்தலங்களையும் சொல்கிறேன். சரியா, நிறைய பரிகார ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அந்த கோயில் குளத்துக்கெல்லாம் போய்ட்டு வந்தீங்கன்னா ஓரளவு மாற்றம் வரும், நல்ல மாற்றம் வரும். அதுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்க நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் வருக. நன்றி நேயர்களே.